ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் மேன்மைப்படுவேன், என் தேவனால் எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். பாடலை பாடும்போது நல்ல கையை தட்டி நல்லா பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும், சத்தம் உயர்த்தி பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். லவுட்லி, ஷவுட்லி. எப்போவுமே பாடும்போது அந்த ஷவுட்லி உள்ளத்திலிருந்து லவுடியா அந்த உள்ளம் கத்தரை துதிக்கணும் பாருங்களேன். அதை கத்தர் பார்ப்பாரு. பாடுறது ரெண்டு வகை இருக்கு. இப்படி பாடலாம், எந்த தேவனா எந்த தேவ, இப்படியும் பாடலாம், அதுவும் பாடல் தான். ஆனால் அப்படி பாடுறதுக்கு ஆண்டவருக்கு விரும்புறது இல்லை. அந்த புது ஆவி, அந்த புதிய பாடல்ன்றது புது நியூஸ் சாங் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் புது ஆவியில் அந்த ஆவி. ஆனால் கடந்த மாதமெல்லாம் என் தேவன் என்னை நடத்தினார், கடந்த மாதமெல்லாம் தேவன் என்னை பாதுகாத்தார். என் உறவுகள், நட்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னை நடத்தினார். எனக்கு சுகம் கொடுத்தவர் அவர்தான், எனக்கு பலன் கொடுத்தவர் அவர்தான், எனக்கு விடுதலையை தந்தது அவர்தான், என் தேவன் தான். என் தேவனை தள்ளி எனக்கு யாருக்கும் துணை இல்லை. கடந்த மாதத்தில் நடத்தினவர் இந்த மாதமும் என் தேவைகளை சந்திக்க போதுமானவர். இந்த மாதமும் என்னை ஆசீர்வதிக்க அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ ஃபீல் பண்ணி அந்த பாடலை உணர்ந்து ஃபீல் பண்ணி உள்ளத்திலிருந்து ஷவுட்லி லவுடியாக நீங்கள் பாடினீங்கன்னா உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கை தட்டாமல் இருக்கக்கூடாது, நல்ல கையை தட்டி உற்சாகமாக நல்ல பலத்தோடு, ஆண்டவர் என் தேவன் பெரியவர். நீங்கள் பாடும்போதே இந்த ஆசீர்வாதம் வரணும். நீங்கள் பாடும்போதே அந்த தேவன் நம்மளை பார்க்கணும், அதை பார்ப்பார். உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர் தேவன், நம்மளை பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இருதயத்தின் நினைவுகள் அறிகிறவர், நம்முடைய ஏக்கங்கள் அறிகிறவர். எப்படி பாடுறோம், ஹீனோஸ், அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறாராம். என்ன ஃபீலோட வந்தோன்றது கத்தருக்கு தெரியும், என்ன ஃபீலிங்கோடு இருக்கிறோன்னு கத்தருக்கு தெரியும். பாடும்போது எப்படி நான் அவரை பாடுறேன்றது வெளியில் வர என் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நல்லா பாடுங்க, கையை தட்டி உற்சாகமா நல்லா பாட போகிறோம். தேங்க்யூ லோ. சேர்ந்து பாடலாமா? எந்த தேவனால் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், சத்த உயர்த்தி வழிகளில் நான் நடந்தேன். எனக்கு பேக்கப் நீங்க தான் பாடணும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதம் உயர்த்தி. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதம். சொல்லுங்க. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே, ஆமென். சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதம். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையிலும் ஆசீர்வாதம். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என் மேலின் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலின் ஆரோக்கியம் தேவதானமே, ஆமென். எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலின் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலின் ஆரோக்கியம், ஓ மகிமையாண்டவரே, ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா
நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனா எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள. சொல்ல சொல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் மலை, ஒரு இயேசுவினுடைய மலை. ஓ நஹந்தரா சந்தரா ரியாந்தரா. நல்ல கையை தட்டி ஆவே நிரம்பி சொல்லுங்க, இந்த மாதம் என் தேவனால் என் தேவனால் என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் தேவனால் நான் உயருவேன். என் தேவனால் நான் மேன்மைப்படுவேன். என் தேவன் என்னை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி ஆவே நிரம்பி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஷகதரா ரே சந்தரா ரியாந்தரா ரிபகதன ரடலரா உரவ ஹந்து ரகதன ரடலரா. ஆவே நிரம்பி கேளுங்க பிரதர், ஆவே நிரம்பி பேசுங்க சிஸ்டர். என் தேவன் என்னை உயர்த்துகிறவர். என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் கரம் ஒன்றே போதும். நல்ல கையை தட்டி ஆவே நிரம்பி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில தேங்க் யூ லார்ட். நன்றியோடு 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 தேங்க் யூ. நன்றி 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 நன்றி. என் தேவன் பெரியவர். என் தேவன் ராஜாதி ராஜா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ரந்தரா சந்தரா ரியாந்தரா வலரா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் தேவன் நல்லவர். ஓ நன்றி ஆண்டவரே. என் தோல்விகளை விட, என் பிரச்சனைகளை விட, என் போராட்டங்களை விட நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பிரதர் சிஸ்டர், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்க கை தட்டுகிறது சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான தேவன். ஓலிகா ரகந்தரா சந்தரா ரியாந்தரோ ரே தலரா ஹந்தரா சந்தரா தனரா ரிபகதனரா தலரா தனரா. ஓ நன்றி ஆவியானவரே. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு thank you Lord, thank you Holy Spirit. கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. 2 கர உயர்த்தி lift up. இன்னும் துதிப்பே, ஓ இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவே. இன்னும் துதிப்பே, போற்றுவே, ஓ இன்னும் உம்மை. லவ்லி லவ்லி ஷவுட்லி. இன்னும் துதிப்பேன் ஒரு இசை கூட. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே. நல்ல ஆராதிங்க இயேசுவை நோக்கி ஆவியானவரே. நலத்தோடு இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. நல்லா உயர்த்தி உயர்த்தி இன்னும் உம்மை. எக்காலமும் நான் துதிப்பே,
என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன். என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். உள்ளத்திலிருந்து இன்னும் உம்மை இயேசுவே இன்னும் துதிப்பேன். ஓ இயேசுவே நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி. இன்னும் துதிப்பே நல்ல ஆராதனை கை உயர்த்தி இன்னும் உம்மை ஓ இந்த மாதம் முழுவதும் ஐயா இன்னும் துதி ஓ இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ரெண்டு கரை உயர்த்தி எவ்வளவு பலன் இருக்கோ சொல்லுங்க பாப்போம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே. என்ன சத்தமா இன்னும் உம்மை நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது. கரம் உயர்த்தி எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்தி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கரை உயர்த்தி இயேசுவை நோக்கி இன்னும் துதி ஓ இன்னும் போற்றுவே, ஆராதிப்பே. மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, எங்களோடு வந்தீரே. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி வர கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தையும் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு கொடுக்கப்படுற செய்தி சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் சிலுவை என்பது உண்டு.
எல்லாருக்கும் A to Z எனக்கு சிலுவை வேண்டாம் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுது, அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்தொடர வேண்டும். அவர்களுக்கென்று சிலுவை, என் குடும்பத்திற்கென்று அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருவரும் தன் தன் சிலுவையை, மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் பின்தொடர வேண்டும் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், அங்க பாருங்க, அப்ப தன் சிலுவை, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன் சிலுவை அப்படின்ற ஒரு சிலுவை இருக்கு. அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் மதில்களும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் மதில்கள் உண்டு. அங்க நம்ம வாசிக்கிறோம், என் தேவனாலே எதை தாண்டுவேன்? ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாருக்கும் மதில்கள் உண்டு. அதை நம்ம எப்படி சிலுவையை நான் நெக்லெக்ட் பண்ண முடியாதோ, சிலுவையை என் வாழ்க்கையிலேருந்து தள்ளி போட முடியாதோ, சிலுவையை என் வாழ்க்கையிலேருந்து வேண்டாம், சிலுவையே வேண்டாம், எனக்கு எப்போவுமே சந்தோஷம் சமாதானம் எல்லாமே தான், சிலுவைலாம் வேணாம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது. சிலுவை என்பது எல்லாரும் எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும். அதே போல தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மதில்கள் உண்டு. அந்த மதில்களை அவர்கள் கடந்து தான் ஆக வேண்டும். அதான் வாசிக்கிறோம் சங்கீதம் 18:29, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாருக்கும் மதில்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா வேதத்துல 2 விதமான மதில்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. 2 விதமான மதில்கள். ஒன்று, தேவனே ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி தரும் மதில். தேவனே தருவர், தேவனே மதில்களை ஏற்படுத்துவார். அந்த மதில்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. தேவனாலே ஏற்படுத்தப்படுகிற சில மதில்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க. என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தை பாருங்க. அப்ப ஒரு மதிலை கர்த்தர் அமைக்கிறார். தேவன், நாமளா ஒரு திராட்சை செடி, நாமளா ஒரு தோட்டம், நம்மளை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவரே ஒரு மதிலை ஏற்படுத்துகிறார். இந்த மதில், இந்த வேலி, இந்த மதில் என்பது என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பை தேவன் தருகிறார். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மதிலாய் இருக்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்க, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கு. உன் மதில், நான் உனக்கு வச்சிருக்க மதில் எப்படின்னா ஏன் முன்னாடி தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த குள்ளநரிகளும், எந்த தீங்குகளும், எந்த வாதைகளும், எந்த போராட்டங்களும், எந்த சத்துருவும் உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள உள்ள வராதபடி இருக்க ஒரு மதிலை நான் எப்போது ஏன் முன்னே வச்சிருக்கிறேன். இது தேவன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மதில்கள். நம்ம நல்லா கவனிச்சுக்க செய்தியை. இந்த மதில்கள் எதற்கு அப்படின்னா தேவனாலேயே ஏற்படுத்தப்படுகிறது, தேவனே உண்டாக்குறார். யோபுல 1 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 8-10 வரைக்கும் 10ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் யோபுவையும் அவனுக்கு உண்டான காரியத்தையும் வேலி அடைக்கவில்லையா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா தேவனால மதில் வைக்கப்பட்டதுனால சத்ருவால உள்ள வர முடியல, பிசாசினால உள்ள நிற்க முடியல. ஏனென்றால் அந்த மதில் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மதில். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் உனக்கு அக்கினி மதிலா இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் மதில்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவர். அங்க எலிசா நாட்களில் பாருங்க, இராணுவமும் ரதமும் சுத்தி நிக்குது. வேலைக்காரன் சொல்றான், போச்சு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றப்ப 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை அக்கினிமயமான, நான் சொல்ல முடியும்,
நம்ம கண்களுக்கு தெரியாது, நம்ம கண்களுக்கு புலப்படாது. ஆனால் தேவன் நமக்கு ஒரு மதிலாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் மதிலாய் இருந்ததுனால தான் புதிய மாதத்துக்குள் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய மதில் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா என்னைக்கோ சத்துரு உள்ளே வந்திருப்பான், என்னைக்கோ போராட்டங்கள் நம்ம மாட்டியிருப்போம், என்னைக்கோ பெரிய அழிவுகளை சந்தித்திருப்போம், என்னைக்கோ வாழ்க்கையில் இழப்புகள் வந்திருக்கும். ஆனால் தேவன் நமக்கு மதிலாய் இருப்பதினால், தேவன் நமக்கு மதிலாய் இருக்கிறதினால் எந்த சத்துருவும் எந்த பிரச்சனைகளும் நம்மை அண்டாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டே வருகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்களே ஆனால், சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்க சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு அக்கினி மதிலாய். வாசிக்கலாம் பிரதர். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சுற்றிலும் அக்கினியா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அக்கினி மதிலா தேவன் தான். நல்ல கவனிங்க செய்திய. தேவன் நமக்கு ஒரு மதில், அவர் நமக்கு ஒரு மதில் அமைக்கிறார். இந்த மதில் எப்படிப்பட்ட மதில்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த மதில் எப்படிப்பட்ட ஒரு மதில்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த மதில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மதில்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்றது, எந்த சத்துருவும் அணுகாதபடி ஒரு பாதுகாப்பை, ஒரு ப்ரொடெக்ஷனை தேவனே தருகிறார். அது தேவன் ஏற்படுத்தின மதில். ரெண்டாவது ஒரு மதில் இருக்கு. என்ன மதில்னா சத்துருவினால வருகிற மதில். சரியா? நீங்க வாசிங்களேன். 105ஆம் சங்கீதம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 105ஆம் சங்கீதம் 17வது 18வது வசனம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நல்ல கவனிங்க. யோசேப்பு வாழ்க்கையில வருது பாருங்களேன் மதில். ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்க. ஒரு அடைக்கப்பட்டு, இது ஒரு மதில். இது சத்ருவினால உண்டாக்குற மதில். யோசேப்பு நீதிமானா தான் வாழ்ந்தாரு. யோசேப்பு உண்மையா தான் இருந்தாரு. யோசேப்பு பரிசுத்தமா தான் வாழ்ந்தாரு. யோசேப்பு எல்லாமே நல்லதான், தேவனுக்கு தான் பிரியமானது செஞ்சாரு, மனுஷனுக்கு பிரியமானது செய்யல. ஆனாலும் யோசேப்பு வாழ்க்கையில சத்ரு ஒரு மதிலை கொண்டு வைக்கிறான் பாருங்களேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மதில்கள் எதற்கு? இன்னைக்கு நான் முதல்ல சொல்ல போற மதில் எப்படின்னா, தேவன் ஏற்படுத்தின மதில் அல்ல. அது நமக்கு தெரியுமே. என் தேவனுக்கு மதிலாக இருந்தா அது ஒரு பாதுகாப்பு. என் தேவனுக்கு மதிலாக இருந்தா அது என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். என் தேவனுக்கு மதிலாக இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கருத்து என்னன்னா, ஒருவேளை ஏன் ஆண்டவர் சத்துருவுடைய மதில்களை நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம்? ஏன் போராட்டங்களுக்குள்ள நான் கடந்து போகிறேன்? யோசேப்பு நீதிமான் தானே, யோசேப்பு நல்லா தானே வாழ்ந்தாரு, தேவனுக்கு பிரியமாக தானே இருந்தாரு, தேவனுக்கு உண்மையாக தானே இருந்தாரு. சொல்லப்போனால் எதிராளியெல்லாம் விடுதலையாக்கப்பட்டு வெளியே சுற்றுறான், எதிராளியெல்லாம் நல்லா இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் நான் உண்மையாக இருந்தேன், உத்தமமாக இருந்தேன், சரியாக வாழ்ந்தேன், சரியாக தான் இருந்தேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் சில மதில்கள் ஏன் உண்டாகின்றன? ஏன் சத்துரு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மதில்களை உண்டாக்குறதுக்கு தேவன் அனுமதித்தார்? தேவன் ஏன் அதை ஓகே சொன்னார்? அவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அவர் அனுமதி இல்லாமல் எந்த பிரச்சனையும் உள்ள வர முடியாது. ஏன்? பிகாஸ் அவர் எனக்கு மதில். ஆனால் அந்த மதில் உடைக்கப்படுமானால், அந்த மதில் என்னை விட்டு நீங்குமானால் அடுத்த சத்துரு வந்து நிற்பான். அப்படிதான் யோபுக்கு வந்து நின்னா, நீ வேலி அடைக்கவில்லையோ, அந்த வேலியை எடுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்தால் நான் உள்ள வருவேன். அதே போல ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த மதில்களை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறார்? என்ன காரணம்? ஏன் அனுமதி? ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த போராட்டங்களுக்குள்ள, இந்த மதில்களுக்குள்ள ஏன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறோம்? அதைத்தான் இன்னைக்கு பேச கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அங்க பாருங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ஏங்க வேத வசனம் மிக தெளிவா சொல்லுது. சகலமும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தேவன் சரியா செய்கிறவர். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். அப்படின்னா ஆண்டவர் மதிலாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் சத்துரு கூட சில நேரங்களில் நமக்கு மதில் சுவரை எழுப்புகிறானே, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறாதபடி, நம்முடைய வாழ்க்கையில் தாண்டி போகாதபடி, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதபடி ஏன் இந்த அனுமதிகள் உண்டாகிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசேப்பை காலில் விலங்கு போட்டாங்க. யோசேப்பை அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள கொண்டு போனாங்க, சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போனாங்க, வேதனையின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போனாங்க. யோசேப்பு நினைச்சிருக்கலாம், வெளியே இருக்கிறவன் அத்தனை பேரும் தப்பு பண்ணவன், அவன் மேலதான் குற்றம், அவன் மேலதான் அப்படி. ஆனா ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி வருது, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்டேனே, தரிசனம் பெற்றேனே, பல பேர் சொன்னாங்களே, இப்படி நடத்துவேன் செய்வேன் கர்த்தர் செய்வார் எல்லாம் சொன்னாங்களே, ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில இந்த மதில்கள் வைக்கப்படுகிறது? நீங்க ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்க சொல்லப்படுகிறது, யோசேப்பு சொல்லுவார், என்ன சொல்வார் வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு நன்மையாக அங்க பாருங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா என் கர்த்தரோ எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மீண்டும் சொல்ல முடியும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் இந்த மதில்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்? ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் உட்கார்ந்திருக்க மாட்டேன். நான் மதிலை பார்த்துட்டு அப்படியே என்னை அடக்கி போடுகிற தேவன் அல்ல. ஒரு பிரச்சனை போராட்டம் என் வாழ்க்கையில் வரும்போது அதை கண்டு பயந்து அவ்வளோதான்ப்பா உன் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி உன்னால வாழ முடியாது, இவ்வளோதான் அப்படின்னு ஒரு எல்லை கோடு வைக்கிற தேவன் அல்ல. என் தேவன் யார்? என் கூட இருக்கிறவர் யாருன்னா, எத்தனை மதில்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல எனக்கு பலன் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். கரங்களை உயர்த்தி. அப்போ இன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, யோசேப்பு வாழ்க்கையில் ஏன் இந்த மதில்களை அமைக்கப்பட்டது, என்ன காரணம், ஏன் இந்த மதில்கள் வந்தது? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களுக்காக தேவன் மதிலை தாண்ட செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. உள்ளத்திலிருந்து பாடுங்க, செய்து என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வை. கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா. ஒரு புலம்பலோடு நீங்க வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கலாம். ஒரு பெரிய மதில் போல இருக்க, ஆண்டவரே இந்த மதிலை நான் எப்படி தாண்ட போறேன்,
எனக்கு நீங்கள் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, நான் இப்படி செய்வேன், இப்படி நடத்துவேன். ஆனால் எந்த வாக்குத்தத்தமும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை. எதுவும் சம்பவித்த மாதிரி எனக்கு ஒரு பெருசாக நான் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கலை. ஒரு பெரிய கலக்கத்தோடு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களாலே ஒரு சேனைக்குள் பாய்வதும் ஒரு மதிலை தாண்டுவதும் கர்த்தர் அமைத்த காரியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய மதிலை நீங்கள் தாண்டுவீங்க. யோசேப்பு வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் வந்தது, யோசேப்பு வாழ்க்கையில் தரிசனம் வந்தது. ஆனாலும் ஏன் ஆண்டவர் யோசேப்பு வாழ்க்கையில் இந்த மதிலை கர்த்தர் அமைத்தார்? ஏன் இந்த மதிலை கொண்டு வந்து வைத்தார்? ஏன் இந்த சுவர் தடுப்பு ஒரு தடை ஏன் வந்தது அப்படின்னா, அதான் வேதத்தை வாசம், சகலமும் நன்மைக்கு எதுவாய். நான் அந்த வசனத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என் வாழ்க்கையில் சத்துருவை வச்சா கூட, உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நம்ம சத்துருவை ரொம்ப பகைப்போம், ரொம்ப பயப்படுவோம். ஆனால் அந்த சத்துருவை வைத்தே கர்த்தர் நம் தலையை உயர்த்த போதுமானவர். யார் நமக்கு அவங்களுக்கு தெரியாது பாருங்களேன், அவங்களுக்கே தெரியாது நம்ம அவனுக்கு தீங்கு செய்கிறோமா நன்மை செய்கிறோமான்னு. யோசேப்புக்கு அப்படி தான். அவங்க சகோதரர்களாக நினச்சாங்க யோசேப்பு தீங்கு செய்கிறோம், யோசேப்பு வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதான் யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் என் தேவனும் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார். நீ எனக்கு முன்னாடி எத்தனை மதிலை கொண்டு வந்து சத்துரு விதைத்தாலும் உனக்கு தெரியுமா, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். என்னை கொண்டு அவர் செய்வார். என் பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒன்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 3 காரியங்கள் மதில்களால். இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னன்னா, மதில்களால் வரும் நன்மைகள். இன்னைக்கு செய்தி தலைப்பு தான். எனக்கு மதில்களால், தேவன் அமைத்த மதில் ஆசீர்வாதம், ஆனா சத்துருவினால சில நேரங்களில் சில மதில்கள் வருதே. என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என்னுடைய மற்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் நல்லா தான் இருந்தேன், நான் உத்தமமாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் தான், நான் வேதம் வாசிக்கிறேன் தான், நான் சரியாக தான் இருந்தேன், எனக்கு யாருமேலையும் கசப்பெலாம் இல்லை, யாருமே எனக்கு வருத்தங்களாம் இல்லை. ஆனாலும் ஏன் இந்த மதில்களை தேவன் எனக்கு அனுமதிச்சார்? ஏன் இந்த மதில் எனக்கு தேவையில்லை? வெளியே இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, என் கூட இருக்கிறான், அவனுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த மதில்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா, முதல் கருத்து வாசிங்க. ஆதியாகமம் 39:20வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலை பாருங்க, அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான். நல்லா கவனிங்களேன். போத்திபார் மனைவினால வந்த வேதனை இது. தப்பு செஞ்சவங்க வெளியே விடுதலையா இருக்கிறாங்க. ஆனா தப்பே செய்யாத ஒரு மனிதன் அவன் என்ன செய்யறானா, சிறைச்சாலைக்குள்ள ஒரு பெரிய அடைப்பட்டு அனுபவம், அடைப்பட்டு நிற்கிறான். ஐயோ, நான் இத்தனை நாள் வெளியவாது நான் இருந்தேன், ஆனா இப்ப நான் இருக்கிறது சிறைச்சாலை அனுபவம். ஏன் எனக்கு இந்த அனுபவம்? நான் உண்மையா தானே இருந்தேன், நான் உத்தமமா தானே வாழ்ந்தேன், நான் சரியா தானே இருந்தேன், என்னோட பார்வைக்கெல்லாம் சரியா தானே இருந்துச்சு. ஆனாலும் ஏன் திடீர்னு இந்த மதில், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் என்னை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, முதல் கருத்து உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு அந்த மதில். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்களுக்கு புரியல. அதான் வாழ்க்கை அனுபவிச்சாதான் புரியும். தேவன் சில நேரங்களில் சத்துருக்கள் முன்பதாக கொண்டு வருகிற மதில்கள் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, அது தேவன் நமக்கு தரும் பாதுகாப்பு. நமக்கு யோசிக்கவே மாட்டோம், இது எப்படி சிறைச்சாலை ஒரு பாதுகாப்பா, சிறைச்சாலை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா, வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா, ஆனா எனக்கு எப்படி இது பாதுகாப்புன்னு சொல்ல முடியும்? எனக்கு எப்படி இது இந்த காரியங்களை செய்ய முடியும்? எல்லாம் வெளியே நல்லா தானே இருக்கிறாங்க, நானும் தவறு செஞ்சுட்டு நானும் பேசியிருந்தா நானும் வெளியே இருந்திருப்பேன், சகஜமாக இருந்திருப்பேன். ஆனால் நான் உண்மையாக இருந்ததுக்காக ஏன் இந்த மதில்களை எனக்கு தேவன் அனுமதிச்சார்? ஏன் இந்த பாடுகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார்? ஏன் இந்த போராட்டத்துக்குள்ளே நான் கடந்து வரேன்? என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தானே பார்க்க விரும்பினேன், வாக்குத்தத்தம் அவர் தானே கொடுத்தாரு, தரிசனம் அவர் தானே கொடுத்தாரு, சொன்னது அவர் தானே, நானாக கேட்டேன். ஆனால் அவர் கொடுத்தாலும் நான் அதுக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்தேன். அவ என்னோடு இருன்னு சொன்னாலும் அதுக்கு நான் எதிர்த்து நின்று கர்த்தர் பார்க்கிறாரு, நான் அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக தானே நான் இருந்தேன். ஆனாலும் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மதில்கள் அனுபவிச்சார் அப்படின்னா,
யோசேப்புக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்றேன், அவனை பாதுகாக்கும்படியே கர்த்தர் இந்த மதிலை ஏற்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. 3 காரியம். ஒன்று, யார்கிட்ட பாதுகாப்பு தெரியுமா? போத்திபாரிடத்திலிருந்து பாதுகாக்கும்படி இந்த சிறைச்சாலைக்குள்ள யோசேப்பை கர்த்தர் கொண்டு போறார். போத்திபார்ட்டு கையில மட்டும் யோசேப்பு கொடுத்திருந்தா அவன் அடிமை. போத்திபார் கொன்னே போட்டிருந்தாலும் யோசேப்பை ஏன்பா அடிச்சு கொன்னன்னு கேட்க நடக்க ஆள் இல்லை. போத்திபாருடைய கைகளுக்கு தப்புவிக்கும்படி இந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு நேராய் இப்போ யோசேப்பை பாதுகாக்கும்படி கொண்டு போகிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியல, எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. எத்தனையோ நாட்கள் நம்ம லைஃப் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் சில உபத்திரவங்கள், சில பாடுகள் எதற்கு தெரியுமா? கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி அவர் கொண்டு போகிறார். 2வது, போத்திபாரின் மனைவியிடத்திலிருந்து பாதுகாக்கும்படி. மீண்டும் ஒரு இச்சைக்குள். ஒருவேளை தப்பிச்சிட்டான், ஒரு தடவை எப்படியோ மிஸ் ஆயாச்சு, ஆனால் மீண்டும் மீண்டும் என் பிள்ளை விழுந்துடக்கூடாது. மீண்டும் மீண்டும் இப்படியே செய்யும் போது ஒருவேளை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. அவனை குறித்த தரிசனம் பெருசு, அவனை குறித்த வச்சிருக்கிற காரியங்கள் பெருசு, அதனால மீண்டும் என் பிள்ளை சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக யோசேப்புக்கு இந்த மதிலை, இந்த சுவரை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு பிரச்சனை, ஏன் ஆண்டவரை உபத்திரவம்? அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்காங்க. எப்பா, உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தா நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவோம். என் தேவனுக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். பா, இது அவ்வளோதான். இந்த கஷ்டத்தோடு ஏன் வச்சுருக்காருன்னா, அதுக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தோடு என்னை வச்சுருக்கீங்க, ஏன் இந்த பிரச்சனை? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பு. தேவன் கொடுத்த பாதுகாப்பு. 3வது, யோசேப்பிடமிருந்தே யோசேப்பை தப்புவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த மதில். யோசேப்பு மட்டும் இந்த பிரச்சனை வந்த உடனே அவங்க கையில் முடிவு ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன் எங்கள் வீட்டுக்கு. என் அம்மா அப்பா பார்க்கறது தான் என் லட்சியம், என்னுடைய உறவுகளோட போய் சேர்றதா லட்சியம், நான் ஒரு கூடாரவாசியாக வாழ்கிறதான் என் லட்சியம். இந்த தரிசனம் வேணாம், ஒன்று வேணாம், எதுவும் வேணாம், என்னை விட்டுடுங்க ஆண்டவரே, நான் ஓடி போய் என் தகப்பனோடு என் தாயோடு நான் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த மதில்களை அனுமதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். நமக்கு புரியாது, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த பாடு, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம். நான் கரெக்டாக தானே இருந்தேன், நான் நல்லா ஜெபித்தேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் சரியாக தானே இருந்துச்சு, ஏன் அப்படின்னீங்கன்னா, தேவன் பாதுகாப்பதற்காக கர்த்தர் நம்மை சில மதில்கள், சில சிறைச்சாலையின் அனுபவங்கள், சில பாடுகளின் அனுபவங்கள், சில போராட்டத்தின் அனுபவங்களுக்குள் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, முதல்ல செக்யூர் வால். செக்யூர், உங்களை பாதுகாப்பதற்காகவே, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, வேறு எதுக்காகவும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கலை. உங்களை பாதுகாத்து உங்களை விட்டுறக்கூடாது, உங்களை தேவன் நடத்தணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த வசனம் இப்போ உங்களுக்கு புரியும். சங்கீதம் 27 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அதான் முக்கியம். தீங்கு நாள்ல என்னை ஒளித்து வைப்பாராம், என்னை மறைச்சு வைப்பாராம். யோசேப்பு, உனக்கு ஏன் தெரியுமா இந்த வாளை நான் குடித்த, இந்த செக்யூரை, இந்த ஒரு சிறையை, இந்த ஒரு போராட்டத்துக்குள்ள நான் ஏன் உன்னை இந்த மதிலுக்குள்ளே கொண்டு போனேன்னா உனக்கு தெரியாது. போத்திபாருக்கிட்டே நீ இருந்திருந்தீன்னா போத்திபார் உன்னை கொன்னே போட்டிருந்திருக்கலாம். ஒருவேளை போத்திபார் மனைவி மறுபடியும் சில காரியத்தை கொடுத்து உன்னை பலவீனப்படுத்தி, அந்த யோசேப்பு என்றால் பரிசுத்தம், அந்த யோசேப்பு என்றால் அந்த உண்மை, அந்த யோசேப்பு என்றால் தேவனுக்கு பயந்தவன் அப்படின்றத விளக்குறதுக்கு சத்துரு ஏதாவது இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு நான் உன்னை தப்பு வைக்கணும்ல, அதுக்கு தான் உன்னை தூக்கி கொண்டு போய் சிறைச்சாலையில் கொண்டு வைக்கிறேன். நீ இதை சாதாரணமாக நினைக்காத. இந்த உபத்திரவத்தின் வழியாக நீ போனாலும் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னை கன்மலை மேல் கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என்னை உயர்த்துவாரு. எனக்கு புரியல. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், புரியவே புரியாது. பாருங்களேன், நமக்கு புரியவே புரியாது.
பொய் பேசினவங்களாம் வெளியே இருக்கிறாங்க பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். பொதுவாக இந்த பொய் பேசுகிற விஷயம் இருக்குது பாருங்களேன், இந்த நம்பிக்கை, இன்னும் சொல்ல போனால் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சிலர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. சிலர் மேலே வைக்கிற நம்பிக்கை அது நமக்கு பாதகமாக மாறிடும். சிலர் மேலே வைக்கிற அளவு கடந்த நம்பிக்கை. போத்திபாரு தன் மனைவி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சான். அதனால தான் மனைவி சொல்கிறத அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலை பாருங்களேன். ஒரு நாணயத்துக்கு எப்போவுமே 2 பக்கம் உண்டுங்க. எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை தீர விசாரிக்கணும். நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், முதல்ல யாரு சொல்கிறாங்களோ அந்த முதல்ல சொல்லுகிற கருத்தை தான் நம்புவாங்க எல்லாரும். நான் மேக்சிமம் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். யார் ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையை சொல்கிறாங்களோ, யார் முதல்ல ஓடி வந்து அதை சொல்கிறாங்களோ, ஓடி வந்தது யார் தெரியுமா? போத்திபார் மனைவி தான். ஓடி போனவன் விட்டுட்டு ஓடி வந்து சொன்னதை அப்படியே நம்பிட்டான் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு பக்குவம். யார் என்ன சொன்னாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல எந்த ஒரு விஷயத்துக்கும் 2 பக்கம் இருக்கும். அந்த ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து நம்ம பேசாம இன்னொரு பக்கம் இருக்குது அதை பார்க்கணும். அதை பேசுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். அதை செய்வதற்கு ஏன் அப்படின்றத ஒரு காரணத்தை நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஆனால் இங்கே பார்க்கல பாருங்களேன், அந்த நம்பிக்கை. அவன் மனைவி சொல்ல உடனே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் போத்திபார் யோசேப்பை கொண்டு போய் நேராக சிறைச்சாலை, ராஜாவின் சிறைச்சாலை, அந்த இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? போத்திபார் ராஜா உடைய அனுமதி இல்லாமல் யாரும் போய் பார்க்க முடியாது. எகைன் இந்த வார்த்தையை நான் மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்க. நம்ம நம்பிக்கை எவ்வளோ வச்சாலும் 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். 2 சைடும் ஒரு காரியம் நம்ம நோக்கி வருதுன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம கேட்கக்கூடாது. 2 பக்கமும் அந்த நம்பிக்கையை குறித்து பார்க்கணும். ஓ, இவங்க ரைட்டு, நான் நம்புறது உண்மைதான், நான் ரைட், எல்லாம் ரைட்டு தான், ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குப்பா, இன்னொரு சைடு இருக்கு, அதை பார்த்துருந்தா வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அது சில நம்பிக்கை, அதாவது பொய்யை நம்ம ரொம்ப நம்பணும்னு வச்சுங்களேன், அவங்க அதை சாதகமாக பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்தி வாழ்ந்தவங்கலாம் முழுசாக வாழ்ந்தது கிடையாது, ஜெயிச்சது கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்துகிற அநேகரை நான் இந்த நாட்களில் நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்களேன். அழகாக ஒரு நம்பிக்கை வருது, இப்படி பண்ணிட்டான், இப்படி செஞ்சுட்டான். யோசேப்பு உடஞ்சி போயிருப்பான், சே வெளியே இருக்கிறவங்களாம் உண்மையானவங்களா இல்லை, ஆனால் ஏன் எனக்கு இந்த சிறை, ஏன் எனக்கு இந்த அனுமதி, ஏன் ஆண்டவர் எனக்கு நடத்தினார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், யோசேப்பு உனக்கு தெரியுமா, தீங்கு நாளில் நான் உன்னை மறைத்து கொள்ளுவேன், கூடார மறைவில் மறைச்சு வைப்பேன், என் கைகளுக்குள்ளே மறைச்சு வைப்பேன். உனக்கு ஒரு வேளை அந்த சத்துருக்கு அனுமதிக்கப்படுகிறது ரொம்ப ஒரு போராட்டமாக இருக்கலாம், அது பார்க்கும்போது ஏன் எனக்கு என்ற கேள்வி வரலாம். ஆனால் ஒரிஜினல் என்ன தெரியுமா? இட்ஸ் அ செக்யூர் வால். அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மதில். நல்லா கவனிச்சு பாருங்க, பாதுகாத்து தேவன் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2 எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல எகிப்துன்னு தெரியும், பிரச்சனைன்னு தெரியும், பயங்கரமாய் ஒடுக்கப்படுவார்கள்னு தெரியும், 400 வருஷம் வேதனையின் அனுபவத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரிந்தும் ஏன் எகிப்துக்கு ஆண்டு கொண்டு போனார் தெரியுங்களா? இட்ஸ் அ செக்யூர் பிளேஸ். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பஞ்ச காலத்தில் உணவு கொடுப்பது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலே 70 போனவர்களை பல லட்சங்களாய் பெருக பண்ணுவதற்கு தேவன் ஒரு செக்யூரை எதிர்பார்த்தார். அதற்கு எதிரின் இடத்திலேயே கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். மோசைய கர்த்தர் எங்கே கொண்டு போய் வளர்க்குறார் தெரியுமா? எகிப்து அரண்மனையிலேயே. எங்கே கொல்லணும்னு திட்டம் பிறந்ததோ அதே அரண்மனையில் கொண்டு போய் வைத்து செக்யூராக வளர்க்குறாரு. வளரும் போது மோசைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அங்கே வெளியே இருக்கவங்களாம், ஐயோ மோசே உள்ளே இருக்கிறானே, ஐயோ தரிசன தலைவன் உள்ளே இருக்கிறானே, ஐயோ அப்படி இருக்குதே, இவன் செத்துருவானோ, பல பயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் அல்ல. கர்த்தர் மோசையை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு காரணம், மோசையை கர்த்தர் வல்லவனாய் மகிமையாய் அவனை உருவாக்குவதற்காகவே தேவன் ஒரு செக்யூருக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். நிறைய நேரங்கள் நம்மள அப்படிதான், ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனைக்குள்ள என்ன கொண்டு வந்தீங்க? அது ஒரு செக்யூர். நம்ப முடியுமா?
அது ஒரு பாதுகாப்பு. அது சத்துருக்களை கொண்டு வந்து வைத்து, அதான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம நினைக்கிறது வேற, ஆனால் தேவன் சில நேரங்களில் சத்துருவை வைத்தே நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த அவர் விரும்புகிறவர். அல்லேலூயா. செக்யூர் வால், அது ஒரு சேஃப் ஜோன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு செக்யூர் வாளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவாராக. யோசேப்பு வாழ்க்கையில் நடந்ததை போல ஒருவேளை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி சொல்லிட்டு நீங்கள் போகும்போது என்ன இந்த பிரச்சனைக்குள்ளே வச்சதுக்கு காரணம் தருமா, இந்த போராட்டத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணம் தருமா, எனக்கு தெரியாது, யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் தீமையை நன்மையாக மாற பண்ணுவதற்கு கர்த்தர் இந்த மதிலுக்குள்ளே வைத்தார். ஆனால் யோசேப்பை மதிலையே சமாதி ஆக்கலை. வேதம் சொல்லுது, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மதிலை தாண்டுவீங்க. இந்த மாதம் எத்தனை மதில்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்க, என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் ஜெயம் எடுப்பேன், என் தேவன் என்னை தாண்ட செய்கிறவர், என்னை தாண்டி ஜெயம் எடுக்க செய்கிறவர், அவர் கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு செக்யூர் வால் பிரதர். ஆனால் சில நேரங்களில் சத்துரு கொடுக்கிற மதில்கள் கூட நம்ம வாழ்க்கையில் செக்யூர் பிளேஸ் தான். செக்யூரா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு செக்யூர் வாளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை வேற மாதிரி நான் யோசிச்சேன். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த காரியங்கள் எதனால் நடக்குது, நான் பல கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாத ஒரு பதில் என்ன தெரியுமா? இதற்கு பின்பு என் தேவன் என் கொம்பை உயர்த்த போகிறார். இதற்கு பின்பு ஒரு மதிலை நான் தாண்ட போகிறேன். எந்த நபர்கள் என்னை அவமானமாய் பார்த்தார்களோ அதே நபர்கள் மத்தியில் என் தலையை உயர்த்துவதற்கு, என் மதிலை உயர்த்துவதற்கு, என்னை சிங்காசனத்தில் நிற்க பண்ணுவதற்கு, தீங்கு நாளில் என்னை கர்த்தர் உட்கார வைக்கிறார், என்னை உயர்த்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவே நிரம்பி கேளுங்க, என் தேவன் என்னை உயர்த்த அவர் போதுமானவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன். அப்படியே ஆராதிங்க பாப்போம். முழு பலத்தோடு கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர். ரெண்டு கரம் உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. நல்ல ரெண்டு கரம் உயர்த்தி சத்த உயர்த்தி இன்னும் துதிப்பே, இன்னும்